ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை யானை மற்றும் அதன் நண்பர்கள். ஒரு காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது சந்தோஷமாக சுதந்திரமாக இருந்தாலும் தனக்கு நண்பர்கள் யாரும் இல்லையேன்னு வருத்தப்பட்டுச்சு. உடனே புது நண்பர்களை தேடிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி காட்டு வழியாக நடந்து போச்சு. அப்போ ஒரு குரங்கை பார்த்துச்சு. உடனே அது குரங்கு கிட்ட, குரங்காரே, நாம 2 பேரும் நண்பர்களா இருப்போமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு குரங்கு, அடடா பெரிய யானையே, உன்னை போல பெரிய உருவம் எனக்கு கிடையாது. நான் ஒரு சின்ன விலங்கு, எனக்கும் உனக்கும் நட்பு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிடுச்சு. யானை வருத்தத்தோட மேலும் நடந்தது. அப்போ ஒரு முயலை பார்த்தது. முயலாரே, நாம நண்பர்களா இருப்போமா அப்படின்னு கேட்டுச்சு யானை. அடடா பெரிய யானையே, என்னோட விளையாட உன்னால முடியாது. என்ன போல சின்ன உருவம் கொண்டவங்க தான் என்னோட நண்பனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயல் அங்கிருந்து ஓடிடுச்சு. இதை கேட்ட யானை சோர்வடைஞ்சிடுச்சு. தொடர்ந்து யானை காட்டுக்குள்ள நடந்தது. அப்போ ஒரு தவளைய பார்த்தது. தவளையாரே, நாம 2 பேரும் நண்பர்களா இருப்போமா அப்படின்னு கேட்டுச்சு யானை. அடடா பெரிய யானையே, என்னோட எப்படி நீ தாமரை இலையில் உட்கார முடியும்? அதனால் உன் உருவத்துக்கு ஏத்த நண்பனை தேடிக்கோ அப்படின்னு தவளை சொல்லிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு குள்ள நரிய பார்த்துச்சு யானை. உடனே நரிக்கிட்ட போய், நரியாரே, நாம நண்பர்களா இருப்போமா கேட்டுச்சு யானை. அதுக்கு நரி, அடடா பெரிய யானையே, என்னை போல் சிறிய உருவமுடைய விலங்குதான் எனக்கு நண்பனா இருக்க முடியும். நீ வேற நண்பனை தேடிக்கோ அப்படின்னு நரி சொல்லிடுச்சு. இதை கேட்ட யானை தனக்கு நல்ல நண்பர்களே கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. மறுநாள் காட்டில் எல்லா விலங்குகளும் பயந்து ஓடுறத பார்த்துச்சு யானை. அப்போ ஒரு கரடியை பார்த்து யானை கேட்டுச்சு, என்ன ஆச்சு கரடியாரே, எதுக்கு எல்லாரும் இப்படி ஓடுறீங்க அப்படின்னு யானை கேட்டுச்சு. அதுக்கு கரடி சொன்னது, இந்த காட்டுக்கு புதுசா ஒரு புலி வந்திருக்கு. அந்த புலி எல்லா மிருகங்களையும் வேட்டையாடி கொன்னுகிட்டு இருக்கு. இதை கேட்ட யானைக்கே புலி மேலே ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நேராக புலிக்கிட்ட போச்சு. அதுக்கிட்ட சண்டை போட்டு அதை காலால் ஒரே ஒரு எத்தி விட்டுருச்சு. புலி அந்த காட்டை விட்டே ஓடிடுச்சு. யானையோட இந்த சாகசத்தை கேள்விப்பட்ட மற்ற விலங்குகள் யானையோட நட்பாக இருக்க ஆசைப்பட்டு வந்தாங்க. யானை அவர்களை தன் நண்பர்களாக ஏற்றுக்குச்சு. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிற பாடம் என்ன? ஒருத்தரோட குறையை வச்சு அவங்களோட நட்பை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. Thanks for watching. Please like, share and subscribe.